இருக்க வேண்டும். இது முந்தின வசனங்களை பார்க்கும்போது ஒருவன் 12ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல யாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் இவைகளை கொண்டு ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த காரியங்கள் பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல்
பாத்தீங்களா? இந்த இடத்துல நமக்கு போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல. இப்போ உங்களோட என்னோட டைரக்டா இல்ல. புரியுதுங்களா? நமக்கு உள்ளது கிரியை செய்த சத்துருவினுடைய சொல்லப்படுது மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, அதிகாரத்தோட பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசு சாத்தா அவனோட போராட்டம் நமக்கு உண்டு. அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கா தேவனுடைய சர்வாய பக்தத்தை இந்த ஆலயத்தின் மூலமா நான் மகிழ்வுபட வேண்டும் என்றால் இந்த ஆலயமாய் நான் தேவனுடைய பக்தத்தை சர்வாய பக்தத்தை எதில் வச்சுக்கணும்? தரித்திருக்க வேண்டும். தரித்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? நான் தரிச்சிருக்கேன். தேவனுடைய சர்வாய பக்தத்தை நான் தரித்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க. சத்தியம் கட்சி எனக்குள்ள இருக்கு. சத்தியம் என்ற பேருக்கு தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குதா? எல்லா நேரம் தேவனுடைய வார்த்தையை கீழ்படுகிறோம். தேவனுடைய கற்பனைக்கு கீழ்படுகிறதா நம்ம தேவனால் வைத்த அன்பு என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் நான் தேவனுக்கு அன்பாயிருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறேன்னு சொன்ன அந்த காரியம் வந்து ஒரு பொய்யான காரியம். அன்பு இருக்கிறது ஒரு பொய்யான காரியம். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை உன் சகோதரனுக்கு என்ன பண்ணு? சகோதரனுக்கு அன்பு ஒரு காட்டிய சகோதரனுக்கு அன்பு கூடாது. ஆனால் தேவனுக்கு எப்படி அன்பு கூறுவார்? பார்க்கிறது நமக்கு கூட பிறந்தவங்க நாங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம அன்பு கூறாம இருந்தா தேவனுக்கு நீங்களும் நானும் அன்பு கூறுவேன்னு சொல்வது பொய்யான அன்பு. இதான் வேதவசனம் சொல்லுது. பார்க்கிற சகோதரத்தை நீங்கள் நானும் அன்பு கூறலையா? நான் தேவனுக்கு அன்பு கூறுவேன்னு சொல்லுவது பொய். இந்த ஆலயத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயம் மூலமா தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சையாக இருக்கிறார். இந்த மகிமை பிரதாபத்துக்கு என்று இந்த ஆலயம் சரியான ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தையை நம்ம கீழ்படியாமல் தேவனுடைய வார்த்தையை நம்மளால புறமே தள்ளி வைத்துவிட்டு சுயமான வேலை நம்ம சுய இஷ்டத்துக்கு உலகத்தோடு ஒத்து போய் உலகத்துல என்னென்ன காரியங்கள் இருக்குது அதே வந்து எனக்குள்ளே அதே காரியங்கள் இருந்துச்சுன்னா உலகம் உங்களுக்கு எப்படி இதனால இருக்குது? இவங்க பிரிச்சு பார்க்க முடியுதா? இவங்க கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு முடியுதா? பக்கத்து வீட்டுக்காரங்க உண்மையான கிறிஸ்தவங்கள் சொல்ல முடியுதா? நம்ம எப்படியா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சாட்சி எப்படிலாம் இருந்து கொண்டிருக்கு? இந்த ஆலயம் எப்படியா சாட்சியாய் மகிமைப்பட்டு கொண்டிருக்கு? இந்த ஆலயம் மகிமைப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் தான், என் மூலமா என் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும் போதுதான் நம்ம மகிமைப்படும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நான் எப்படியா இருக்கும்? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம்னா இந்த ஆலயம் எப்படி இருக்கும்? மகிமைப்படும். கர்த்தருக்காக எப்படியா இருக்கும்? மகிமையா இருக்கும். நான் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்கிறேன். தேவனுடைய வார்த்தை விரோதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்து கொண்டிருக்குன்னா இந்த ஆலயம் மகிமைப்பட முடியாது. இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுங்க. சத்தியம் ஒரு கட்சியை நான் கட்டி கொண்டிருக்கிறேனா? வேத வசனம் ரொம்ப நமக்கு முக்கியம். அதன்படி நம் வாழ்நாள் முழுவதும் நம்ம நடக்க நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக நீதி என்ற மார்க்க அவசரத்தை கடைபிடிக்கணும். நமக்கு தெரிந்தது இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக யோவான் ஸ்நானம் என்ற இடத்துல போகும்போது அவர் சொல்லுற ஒரு காரியம், யோவான் ஐயோ ஆண்டவர் நீதி எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க வரலாமா அப்படின்னு கேட்கிறார்.
கெடுத்து நான் கெடுத்து கொண்டு இருக்கேன். யாரையும் கெட்டு போறது நிறைய சான்ஸ் இருக்கு. பாதாளத்தின் வாசல் ஈஸியா மேற்கொள்றோம். இந்த தாயை கண்டுபிடிக்கிற பாதாளத்தின் வாசல் மேற்கொள்றோம். உங்களை மேற்கொள்றோம். என்ன மேற்கொள்றோம்? இந்த நாளில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சத்திய சுவிசேஷத்துக்கு வாசத்தை கூட அந்த பாதரட்சம் கொடுத்தவர்களால் எப்பொழுதும் நான் இருக்க வேண்டும். அடுத்ததாக கொல்லாத நெய்யும் அக்னி ஆசிரியர் அடித்து போடத்தக்கதால் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த காரியம் தான் விசுவாசங்கிற அந்த கேடகம். அந்த கேடகம் என்ன பண்ணுது? ஒரு கோச்சையும் கையில் ஒரு கேடகம் இருக்குன்னா சுற்றி இருக்கிற எத்தனையோ அம்புகள் அடிச்சாலும் அந்த கேடகம் என்ன பண்ணுனா பாதுகாக்கும். அந்த கேடகம் என்ன பண்ணுது? தடுக்குது. அதை தடுக்குது. அந்த இது அவன் மேல வராதுக்கு தடுக்குது. அப்போ கொல்லாம நெய்கிறது யார் என்ன? சாத்தான் நெய்கிற காரியம் உண்டு. இப்படி ஒரு பிரச்சனை வருது, இப்படி ஒரு பிரச்சனை வருது, அப்படி ஒரு பிரச்சனை வருது. எந்த பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தை முன்னாடி வச்சுக்கிறோமா? விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாதா? அட்டாக் பண்ண முடியாது, நம்மளை கெடுக்க முடியாது, நம்ம ஆலயத்தை கெடுக்க முடியாது. விசுவாசம் இல்லாம விசுவாசம் இல்லை நம்ம எழுதி கொண்டு கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே என்ன வந்து நமக்கு பயம் வந்துருக்கு, அவிசுவாசம் வந்துருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய மாட்டார், இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசம் நமக்கு வந்திருக்கு. இந்த நாட்களிலும் ஒரு விசுவாசம் அந்த கேடகத்தை நான் பிடித்துக் கொண்டவர்களாய் நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை கேடகத்தை பிடித்தவர்களாய் இருக்க வேண்டுமா வேண்டாமா? இருக்கணும். அப்பதான் நமக்கு ஆராய்ச்சி எடுக்க முடியாது. அடுத்ததை பார்க்கும்போது வெற்றிக்கு வேணும் தலைச்சீரா வேண்டும். ஹல்லேலூயா. வெற்றிக்கு வேணும் தலைச்சீரா. வெற்றிக்கு என்றால் வெற்றிப்பு. வெற்றிப்பு என்றால் என்ன? நான் எங்கள் ஊரில் மேற்பாளையம் திருநெல்வேலி சபையில் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சபையில் வந்து ஒரு போதர் வந்து இந்த கொஸ்டின் கேட்டார், இந்த இடத்துல யாரெல்லாம் வச்சுக்கப்பட்டிருக்கீங்க? கொஞ்சம் முன்னாடி திரும்பி பார்க்குறேன், 1-2 கை தான் வரும்.
ஆமே ஆமே. இந்த சொல்லப்பட்ட காரியம் பாதாளத்தின் வாசல் இவ்வளோ காரியத்தின் மூலமாய் மேற்கொள்கிறது என்று நம்ம அறிந்து கொண்டோம். இதனால தெரிந்து கொண்டோமா? இதெல்லாம் நம்ம பாதாளத்தின் வாசல் ஈஸியாக மேற்கொள்ள சான்சஸ் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு கீ மட்டும் நமக்கு கொடுக்கு. திறவுகோல் என்ன வேணுது? கீ. நம்ம ஒரு வீட்டை பூட்டின கதவை ஒரு சாவி வச்சுட்டு திறக்கிறோம். அப்ப இந்த நாளுக்குள்ள சாத்தானவன் அதை மூடுறதுக்கு பிரயாசப்படுறான். ஆனா ஒரே ஒரு சாவி நமக்கு இருக்குது. என்ன சாவினா ஜபம் என்கிற ஒரு திறவு. ஹல்லேலூயா. ஜபம் என்கிற ஒரு திறவு. அந்த ஜபத்தை வச்சு நீங்க என்ன பண்ண முடியுமா? வாசிங்க. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். இந்த பூலோகத்துல இருந்தா நீ ஜெபிக்கிற, என்னதான் நீ கட்டி ஜெபிக்கிற, என்ன பண்ணணும்? பரலோகத்துல கட்டப்படும். இதுல என்னதான் நீ கட்டவிழ்த்து ஜெபிக்கிறியோ அதுல என்ன பண்ணணும்? கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. இதனால இந்த ஆலயத்துல நம்ம சரீரமாகி நம்ம ஆலயமாக இருந்தாலும் இந்த கட்டப்பட்டு இந்த தேவாலயத்தை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானாலும் முக்கியமான ஒரு காரியம் ஜபம் என்கிற ஒரு திறவுகோல். அந்த திறவுகோலை நம்ம பயன்படுத்தும் போதுதான் அதிக அதிகமாக சாத்தான என்ன பண்ண முடியும்? கட்டவும் எந்த இடத்துல கட்டவும் நம்ம கட்ட வேண்டிய காரியத்தை கட்டுறதுக்கு அவன் கட்டின காரியத்தை நம்ம கட்ட அவிழ்க்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். இந்த நாளில் ஆண்டவர் அவிதமாக நம்மளை பயன்படுத்துவார்கள். ஜபம் நம்ம திறவுகோல். இந்த நேரத்தில் அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். இந்த பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொண்டு ஆதரவு இந்த கல்விகளை சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதிலே இந்த சத்தியத்தை ஆண்டவருக்கு நாளில் நம்ம சொல்லியிருக்காங்க. இல்லை இருக்கிறவங்க அப்படியே காலத்தை வச்சுருக்காங்க. ஆண்டவர் சொல்லுவதற்காக நம்மளுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அறையிலே இல்லாத பரிசுத்தம் பிழையற்றமான மகிமையுள்ள ஒரு சபையாகும். யோசி, பரிசு